தாங்கள் முன்பு ஸ்ரீ வள்ளி வேடத்தில் சிறப்பாக நடிக்கவிருக்கும் இசைக்குயில் காரைக்குடி எம்ஏ ஜலகவதி அவர்களுக்கு நாகச்சியம்மன் சார்பாகவும் வேளாண்மை பொதுமக்கள் சார்பாகவும் இந்த பொன்னாடையை அணிவிக்கின்றோம். எம்ஏ திலகவதி அம்மாவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாததால் நமது ராஜாஜி அம்மாள் அவர்கள் வள்ளி வேடத்தில் சிறப்பாக நடிக்கவிருக்கார் என்பதை உங்களுடைய மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். திலகவதியை தான் ராஜாஜி மாதிரி வளர்த்துருக்காங்க. மாமியார் மருமகள் தானே. பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்திய கிராமத்தார்களுக்கும் பெரியோர்களுக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி. நன்றிகளது வணக்கம். நமது ஹார்மோனிய கலையரசு எஸ் சுரேஷ்குமார் அவர்கள் வானத்தை போல என்ற பாட்டு பாடியதற்காக சோழியாலகுபுரம் மதுரை கே பாலமுருகன், ஒட்டங்குளம் மலைராஜ், சோமாத்தூர் வைரகுமார் 3 பேரும் சேர்ந்து 500 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கிறார்கள். அன்பளிப்பளித்தை கௌரவப்படுத்திய அன்பு உள்ளங்களுக்கு எங்களது இசைக்குழு சரகம் கலைக்குழு சரகம் நன்றி. நன்றி வணக்கம். அடுத்து ஆர்.எம். துரைராஜ் ஆல்ரவுண்ட் அவர்களுக்கு எம் சரவணன் அவர்களும் எஸ் ராஜசேகர் அவர்களும் ரூபாய் 200 வேளாண்மைக்காரர்கள் ராஜசேகர் சரவணன் ஆகிய இருவரும் 200 ரூபாய் ஆல்ரவுண்ட் அவர்களுக்கு அன்பளிப்பு அளித்திருக்கிறார்கள். பரிசினை வாரி வழங்கிய சரவணன், ராஜசேகர் இருவருக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக நன்றி. நன்றி கலந்த வணக்கம். 2 பேரும் எங்கே வைப்பீங்க? பத்திரமா வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். பனி நேரம் இறங்கி போவீங்க வருவீங்க, காணாம போயிடும். அருமை அத்தை திலகவதி அத்தை அவங்களுக்கு போட்டு வந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை. இறைவன் அருளால் நல்லபடியாக குணமாகி அத்தையும் நல்லபடியாக மறுபடியும் நாடகத்துக்கு வரணும். நான்லாம் நாடகத்துக்கு வந்த புதுசில் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது அவங்கெல்லாம் இப்படி தான் மேக்கப் போடணும், இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படி தான் நாடகத்தை நடிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. எங்கே நாடகத்துக்கு போனாலும் எங்கள் அம்மா அப்பா அவங்கள நம்பி அவங்க பின்னாடி என்னை அனுப்பி வைப்பாங்க. அவங்கெல்லாம் கூட்டிக்கிட்டு போய் இப்படி மேடையில் நிற்கணும், இப்படி மேடையில் நடிக்கணும்னு சொல்லி கொடுத்து வந்த பிள்ளை அத்தை வர வேண்டிய இடத்துக்கு இந்த இடத்துல இப்போ நான் வந்து நிற்கிறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். நன்றி. நன்றிகள். வணக்கம். வணக்கம். தேவசபைக்கு ஒப்பான இந்த தெய்வீக திருச்சபைக்கு வள்ளி என்ற உயர்ந்த பாத்திரத்தை தாங்கி நிற்கும் அடியாளின் அன்பார்ந்த வணக்கம் பல. துள்ளாதே துள்ளாதே தூது வந்த கழுகே, கொல்லிமலை நாகம் நான் என்னை சுத்தாதே. துள்ளாதே துள்ளாதே தூது வந்த கழுகே, கொல்லிமலை நாகம் நான் என்னை சுத்தாதே. கள்ளப்படாதே கண்ணை கொட்டாதே, நெஞ்சுக்குள் தூவும் நன்றை திண்டாதே. திருடாயே திருடா
எழுதுடா எழுதுடா என் கோபந்தான் நன்றி அப்போ வேலெடுத்து விடைகளை வீரருக்கும் வேளவா கந்தா சண்முகா அச்சராட்சரா உன் பக்தியாக என்னையும் என் சகோதரர்களையும் இந்த நாட்டு மக்களையும் காத்து தீர்க்காயுசும் செல்வ செழிப்பும் தெய்வ சிந்தனையும் தந்தனின் கனவுகிறாள் என்றும் எங்களை காத்தள்ள வேண்டும் என்று அனுதினமும் உன்னையே எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். என்னை கண்பாரப்பா முருகா, கடைக்கண்ணாலாவது என்னை பார்த்து காப்பாற்ற வேண்டும் என்று உன் வருகைக்காக எதிர்பார்த்து இந்த இடத்தில் வள்ளியாக நின்று கொண்டிருக்கின்றேன். வீடியோ கவரேஜ் எடுத்துக்கொண்டிருக்கும் என் அருமை சகோதரர்கள் இருவருக்கும் எனது சார்பாகவும் கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நன்றிகள் வணக்கம். இந்த பணியென்றும் பாராமல் இப்படி அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்களது வணக்கம். எப்படி பணி வாராயன் தோழி வாராயோ மணப்பந்தல் காண வாராயோ வாராயோ தோழி வாராயோ மணப்பந்தல் காண வாராயோ வாராயன் தோழி வாராயோ மணப்பந்தல் காண வாராயோ மணக்கோலம் கொண்ட மகளே மணக்கோலம் கொண்ட மகளே கோலம் போடுமையிலே குணகோலம் கொண்டவளியே குலவாழ பாடுகுயே சிரிக்காத வாயு சிரிக்காதோ திருநாளை கண்டு மகிழாதோ வாயு சிரிக்காதோ திருநாளை கண்டு மகிழாதோ வாராயோ தோழி வாராயோ மணப்பந்து காண வாராயோ அழியாத காண வருவார் இருந்தாலி போல தாவி தனி போல சேர்ந்து மகிழ்வார் இரு கண் மூடி மாறி சொல்வார் எளியான கூடலரையாரோ இரமான இன்பம் வளராரோ வாராயோ தோழி வாராயோ மணப்பந்தல் காண வாராயோ மலராத பெண்கள் மலரும் முன்பு தெரியாத அயக்காத கண்கள் மயங்கும் முன்பு விளக்காத உண்மை விளங்கும் இரவோடு நேரம் முருகாரோ இரண்டோடு கூண்டு வளராரோ இரவோடு நேரம் முருகாரோ இரண்டோடு கூண்டு வளராரோ வாராயோ தோழி வாராயோ மணப்பந்தல் காண வாராயோ மணமேடைகளில் மணமேடாடும் திருநாளை காண வாராயோ வாராயோ தோழி வாராயோ மணப்பந்தல் காண வாராயோ மணப்பந்தல் காண வாராயோ நன்றி அப்பா, நன்றி அண்ணா, நன்றி சகோதரன். தற்போது வள்ளி வேடத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் ராஜாஜி அம்மாள் அவர்களுக்கும் ஹார்மோனிய கலையரசு சுரேஷ்குமார் அவர்களுக்கும் மிருதங்க வித்வான் என் பிரகாஷ் அவர்களுக்கும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அரசு ஒப்பந்தக்காரர் அயலக மாவட்ட அணி செயலாளர் திரு விஆர்எஸ் பாலமுருகன் அவர்கள் ரூபாய் மொத்தமாக 3 பேருக்கும் 600 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறார் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம்.
அன்பளிப்படுத்திய கௌரவப்படுத்திய அன்பு உள்ளங்களுக்கு எங்களை இசைக்குழு சொல்லுவோம் கலைக்குழு சொல்லுவோம் நன்றி நன்றி கலந்த வணக்கம். ஐவகை லேகள் உண்டு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. இந்த ஐவகை லேகளிலே குறிஞ்சி நிலத்துக்கு தலைவனாக நம்பிராஜனுக்கும் நங்கை மோகினிக்கும் வளர்ப்பு பிள்ளையாய் இந்த இடத்துல நான் வந்து நிக்கிறேன். தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. பிள்ளைங்கன்னா எப்படி இருக்கணும், தாய் தகப்பை எப்படி வளர்க்கணும், எப்படி இருக்கணும், அப்பெல்லாம் பிள்ளைங்களை எப்படி வளர்க்கறதுனே தெரியாது. ஆனா அப்ப பிள்ளைங்க எல்லாரும் சரியா இருந்தாங்க. இப்ப குழந்தைகள் வளர்ப்பது எப்படி அப்படின்னு பாட புத்தகமே வந்துருச்சு. எப்படி ஒரு கொடுமையான விஷயம் பாருங்க. பிள்ளைங்களை இப்படித்தான் வளர்க்கணுங்கிறதுக்கு தாய் தகப்பம் படிக்கணுமா? இது இப்போதைக்கு இப்ப நடக்கிற விஷயம். பிள்ளைங்களை இப்படித்தான் வளர்க்கணும் அப்படின்னு இவங்க படிச்சுக்கிட்டு பிள்ளைங்களை வளர்க்குறாங்க. அப்பெல்லாம் வீட்டுல 4 பிள்ளை 5 பிள்ளை இருக்கும். எல்லா பிள்ளைகளும் படுக்கிறதுக்கு தனித்தனி அறை இருந்துச்சான்னா கிடையாது. எல்லா பிள்ளைகளும் மொத்தமா ஒரே இடமா இருக்கும். ஒரு பாய் இருக்குதோ பாய் இல்லையோ வரிசையா எல்லாரும் படுத்திருப்பாங்க. இந்த தலைவுல அப்பாவோ இந்த தலைவுல அம்மாவோ படுத்திருப்பாங்க. இங்கிட்ட ஆயா அம்மாச்சி தாத்தான்னு வாசல்ல படுத்திருப்பாங்க. பிள்ளைங்களுக்கு ஏதாவது சொல்லுவாங்க. அப்ப ஒற்றுமை இருந்துச்சு. இப்ப பிள்ளைங்களுக்கு பிறந்த உடனே அதுக்குன்னு தனியா ஒரு அறை, அப்பாவுக்குன்னு தனியா ஒரு அறை, அம்மாவுக்குன்னு தனியா ஒரு அறை. பிள்ளைங்க பக்கத்துல அரவணைப்பா படுத்திருக்கும் பொழுது பேசணுங்கிற அவசியமே இல்லை. அந்த அரவணைப்புல தெரியும் தாயினுடைய பாசமும் தந்தையினுடைய பாசமும் குழந்தைகளுக்கு. தாய் தந்தையோட பாசம் என்னன்னே தெரியல. நம்ம நினைப்போம் என் பிள்ளைய நான் சரியா வளர்க்கிறேன்னு. ஆனா அந்த பிள்ளைகிட்ட கோபமா இருந்தாலும் நம்ம காட்டணும், கஷ்டமா இருந்தாலும் அந்த பிள்ளைகிட்ட காட்டணும். இப்ப எல்லாருமே நம்ம நினைக்கிற விஷயம், நான் ஒரு யதார்த்தமா கேட்கிறேன். இப்ப நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம பிள்ளைங்க படணும்னு நினைக்கிறோமா, இல்ல நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம பிள்ளைங்க படக்கூடாதுன்னு நினைக்கிறோமா? அப்ப நம்ம பட்ட கஷ்டத்தை பிள்ளைங்க படக்கூடாது. இதுதான் நம்ம செய்யற பெரிய தவறு. நான் யாரையும் குத்தமா சொல்ல கிடையாது. இது என்ன தவறுன்னு கேளுங்க. நம்ம அப்பா அம்மா கஷ்டப்படும் பொழுது அந்த கஷ்டத்தை பார்த்து வளர்ந்ததுனால நம்ம இப்படித்தான் வாழணுங்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். நம்ம பிள்ளைக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடுத்துறோம். நம்ம பிள்ளைக்கு தனி அறை வேணுமோ வாங்கி கொடுத்துறோம். ஒரு நேரத்தில் இப்போ கரண்ட் இருக்குன்னு சொல்றோம். கரண்ட் போயிருச்சுன்னா கொஞ்ச நேரம் பிள்ளைங்க வேர்வையில் இருக்குதா? நம்ம சித்திரை வைகாசி வெயிலெல்லாம் வாசல்ல படுத்துருப்போம், வேர்த்து ஊற்றும். அம்மா முந்தானையை வச்சு வச்சிருவாங்க. ஏன் அப்போ இருக்கலையா? நம்ம பிள்ளைங்களுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியாம நம்ம வளர்க்குறோம். அதனால நம்மளுடைய கஷ்டம் அதுகளுக்கு தெரியல. அதுக்காக அதுகளை கஷ்டப்படுத்துங்கன்னு சொல்ல வரல. கஷ்டத்தை எதிர்கொண்டுச்சுங்கன்னாத்த பெத்த தாய் தகப்பனை விட நம்பிக்கை கொடுக்கக்கூடியது கஷ்டம் தான். அந்த கஷ்டத்தை எதிர்த்து வரும்பொழுது இந்த பிள்ளைங்களுக்கு தெரியும் இப்படி வாழ்ந்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும். கஷ்டமே தெரியாம வளர்த்துட்டு ஏன்டா இப்ப நான் கஷ்டப்படுறேனே நீ கண்டுக்க மாட்டேங்கிறேன்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? பிள்ளைங்க கஷ்டப்படுதேன்னு எப்ப தாயின் தகப்பன்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோமோ அப்ப நம்ம தான் கஷ்டப்படணும், அந்த பிள்ளைய கஷ்டப்படாதுங்க. அதனால என் மனசுல உள்ள கற்பனை நான் எப்படி சொன்னா இருக்கும்? மன்னவனே மன்னவனே மாலையிட்ட தின்னவனே உன்ன போல யாரும் இல்லை தலைவா தலைவா. மன்னவனே மன்னவனே மாலையிட்ட தின்னவனே உன்ன போல யாரும் இல்லை தலைவா தலைவா. உன்னை நினைத்துதான் நான் நேரமுண்டா தலைவாரி பூச்சோடினே ஒரு நாளும் பூமுட்டு பாடாது மாடினே சின்ன கிளி உனக்கு வந்த கிளி என்ன வெறுக்கேனா தரவா தரவா. மாறி போகுமே
அந்த மன்னவா மன்னவனே என்னவனே சொன்ன போயா இல்லை தலைவா ஒன்று நினைச்சுட்டா ஆனேரம் அறவாரி பூத்தோடினே ஒரு நாளும் பூத்து பாராறு மன்னவனே அலைத்த செல்வனே சொன்ன போயா இல்லை தலைவா. நன்றி சகோதரர்களே, நன்றியப்பா. நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவில் ஒருவர் வந்தார். 400 கனவா? நீங்க வேற 400 கனவு காணும்னா எத்தனை நாள் நான் தூங்குறது? 400 தடவை கனவு வந்தாலும் சரி, அந்த 400 கனவுலையும் ஒரே ஒருத்தர் தான் வர்றார். அது எப்படி? எனக்கே மிக ஆச்சரியமாக இருக்கிறது. ஆத்தாடி 1000 தான் இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்க போற புருஷன் பேரை சொல்லலாமா? கணவர் பேரை சொன்னா என்ன ஆகுறது? பேர் சொல்லக்கூடாது. அடையாளம் மட்டும் நான் சொல்றேன். அடையாளத்தை சொன்னா எல்லாம் முடிஞ்சிச்சு. அடையாளம் சொல்றதா நாங்க ராஜபாட்டு ஆறுமணனை கூட்டிட்டு வந்திருக்கேன். நீங்க எதுக்கு சொல்றீங்க? முருகா முருகா, அவர் சொல்றது அடையாளம் வள்ளிக்கு, நான் சொல்ற அடையாளம் முருகனுக்கு. ஆமா, அவர் மட்டும் அடையாளம் சொல்ல, நான் அடையாளம் சொல்றது இல்லையா? போங்க, அதான் முருகன் சொல்லிட்டல. நான் கனவு கண்டதெல்லாம் சரிதான். எப்ப பிறந்து பூமியில கீழே விழுந்தேனோ அப்பவே மனசுக்குள்ள அவரை ஒரு முறையாவது பார்க்கணுங்கிற எண்ணம் வந்துருச்சு. முருகா, இந்த பூலோகத்துல ஏன் பிறந்த, எதுக்காக வளர்ந்துகிட்டு இருக்கேன், ஏன் இப்படி வாழ்றேங்கிறது எனக்கு தெரியாது. ஒரு முறையாவது முருகா என்று பேரை சொல்லும் பொழுது எப்படி நிம்மதி கிடைக்கிறது மனதுக்கு. அதே போல ஒரு திருமுகத்தை ஒரு முறை பார்த்து விட்டேனா மோட்சம் கிடைச்சிருங்கிற நம்பிக்கையோட இந்த இடத்துல காத்திருக்கேன். வேலோடு மயிலோடு அவர் இந்த இடத்துக்கு வந்தாருன்னா மாலையோட எப்படி இருக்கும்? எப்படி இருக்கு? முத்து நகையே முழு நிலவே குத்து விளக்கே கோடி மலரே கண்ணிரண்டு மயங்கிட கண்ணிமையில் உறங்கிட நான் தான் பாட்டெடுத்தேன். பூமி தாய் போல் காத்திருப்பேன். முத்து நகையே முழு நிலவே குத்து விளக்கே கோடி மலரே முத்து நகையே முழு நிலவே குத்து விளக்கே கோடி மலரே இன்னும் பல பிறவிகள் நம்முடைய உறவில் பாலும் தொடர்களைதான் இந்த தேசம் வளர்கிறதா. முத்து நகையே முழு நிலவே குத்து விளக்கே கோடி மலரே. பார்த்து ஆசைப்பட்டேன், அதை பார்த்து சொல்லிட்டேன். அத்தை இந்த காலை கொள்ளாதது ஒரு காவல் இல்லாதது உலகத்தில் வழிமாறு ஒத்தகிற வரும்போது போல போல புத்தி அழைத்தே ஆரே நாடாது அடியாத்தாவிடம் மாறி உனை தேடி நீதாரே மாறே நீலந்தோடி உனை நீண்டாது என்றும் என் உயிர் நாடி நித்தம் சாவித்தே நீ வரும் வரைக்கும் நகையே முழு நிலவே குத்து விளக்கே கோடி மலரே.
சொல்லுவதா பள்ளி பாடும் கத்துக்கொடு அவனில் பூப்படந்து அவனில் போட்டு சின்ன பொண்ணு ஆசையிடா ஆவாரம் பூவாட விடுவேனா ஒரு அச்சாரம் வைக்காமல் இருப்பேனா தேனாரும் பாலாரும் கலந்தாச்சு இன்னும் நாளாக வளர்ந்தாச்சு என்ன படத்தா நீ துணை வரத்தா நகையே முழு நிலவே விளக்கே கோடி மலரே கண்ணிரண்டு மயங்கிட கண்ணிமயில் உறங்கிட நான் பார்த்திருப்பேன் உன் தாய் போல் காத்திருப்பேன் முத்து நகையே முழு நிலவே விளக்கே கோடி மலரே. நன்றியப்பா. இப்படி எல்லாம் கற்பனையோட இந்த இடத்துல நான் காத்திருக்கேனே, அவரு கொஞ்சமாவது யோசிக்க வேணாம். பாவம் இந்த புள்ள எப்ப பார்த்தாலும் நம்மளையே நினைச்சிட்டு ஏங்கிக்கிட்டு இருக்கேன், நம்மளை பத்தியே புலம்பிக்கிட்டு இருக்கேன், நம்மளை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வேணும் ஆம்பளைக்கு. பாவப்படுத்தேன் இறக்கப்படுத்தேன் வந்திருக்காங்க. வள்ளி வேடத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் இசைக்குயில் ராஜாத்தி அம்மாள் அவர்களுக்கும் மிருதங்க வித்வான் அவர்களுக்கும் ஜெயசீல பாண்டியர் மகன் ரஜினிகாந்த் அவர்கள் ஆளுக்கு 200 ரூபாய் அன்பளிப்பு அளிப்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்திய அன்பு சகோதரர் அவர்களுக்கு எனது சார்பாகவும் எனது மகன் பிரகாஷ் சார்பாகவும் நன்றிகள் வணக்கம். அதான பெத்த தாய்க்கு பிள்ளைக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்க. நான் பிள்ளைக்கு சேர்த்து சொல்கிறேன், அந்த 200 ரூபாய்க்கு அந்த பிள்ளை மட்டும் நான் தனியாக நன்றி சொல்கிறேன். அம்மா விட்டு யாருக்குடா என்ன சாமி இப்படி சொல்லிட்டேன்? கரூர் நாடகத்துக்கு வரணுமா வேண்டாமா? பாடுவோம், எங்கே போகுது? நம்ம தானே பாட போகிறோம், நம்ம ஊர் தானே. அதனால அவர் நினைக்கும் பொழுது புதுவலையில அரைச்சு தொண்டையில நான் நினைச்சு மாமங்கிட்ட பேச போறேன் மணிக்கணக்கா. அவங்கிட்ட பேச போறேன் மணிக்கணக்கா. துண்டாவணி எனக்கு துண்டி விட்டேறிய வச்சு முகத்தை பார்க்க போறேன் கணக்கா. அந்த இந்திர சந்திரனும் அவன் எந்திரிச்சிருக்கணும், அந்த ரம்பன் ஊர்வசையும் அவனுக்கு தொண்டுக செய்திடணும். நான் தாடி ஊத்தாடி அவனை கழுவி கட்டிக்கணும். புது தொண்டையில தான் நினைச்சு மாமங்கிட்ட பேச போற மணிக்கணக்கா. புது வேலையை கிட்ட பேச போற மணிக்கணக்கா.
இல்லை உன்னாலதா கண்ணே உன்னாலதா லோகமில்ல உண்டாகோ புது மாமங்கிட்ட பேச போற மணிக்கணக்கா மாமங்கிட்ட பேச போற நன்றி நன்றி சொல்றேன். நன்றி அண்ணா. யாரும் அழைப்பதாக தெரிகிறது. கேக்குதா கேக்குதா கேக்குதா? யார் கூப்பிடலையா? மாதண்ணா கேக்குதா? அண்ணா கேக்குதா? பார்த்துக்கங்க, நீங்களாம் ஒரு கூட பிறந்த பொறப்பு. எதுக்குதான் அந்த பொறப்பு? எனக்கு வந்து பிறந்திருக்கிறீங்களா பொறப்பா? அந்த சத்தம் அல்ல, இது வேறு சத்தம். ராணி கூப்பிட்டியாமா? அந்த புறத்தில் ஒரு மகாராணி. அதே போலதான் அந்த பிள்ளை கூப்பிட்டா ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணம் என்னவென்று நான் அறிந்து கொள்ள வேண்டும். கூப்பிட்டியாமா? உன்னை கூப்பிட்டாடி எவ்வளவு வேகமா வந்து நான் எப்போ கூப்பிட்டேன்னு கேட்டுட்டு இருக்கா பத்தியில. கூப்பிட்டியாமான்னு கேட்டா ஆமாமா கூப்பிட்டேன்னா முடிஞ்சுல வேலை. நான் பாட்டில் போயிட்டு அடுத்து வருவேல வர வேண்டிய வேலைக்கு ஏன் நீங்க நிக்க வைக்கணும்? எனக்கு சில கற்பனைகள்லாம் இருக்கு. என் கற்பனை கோட்டைகளை எப்படி திறப்பது என்றுதான் எனக்கு தெரியவில்லை. கோட்டையை கட்டி பூட்டி விட்டு சாவியை துளைத்து விட்டேன். சாவி நான் என்ன செய்வது? சாவினா 2 சாவி 3 சாவி இருக்குமே, ஒன்னு தொலைஞ்சா ஒன்னு வச்சிருக்கேன். நான் வாங்கின ஒரு சாவி தான் தொலைஞ்சு போச்சுப்பா. ஒரு சாவி போட்டு நானும் தேடிக்கிட்டே திரிறேன். ஆனா எப்படி கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. கிடைக்கும். அதனால நான் தேடினா கிடைக்கும். ஏன் நாங்க அரண்மனையில முன்வாசல தான் பூட்டின, பின்வாசல பூட்டல. அப்படியா? அதனால கோட்டை வாசத்து கதவு திறந்திருக்கு. எப்படி சொல்லுவோம்? மாலையில் யாரோ மனதோடு பேச, மார்கழி வாடை மெதுவாக வீச, தேகம் பூத்ததும் மோகம் வந்தது. அருமையான ஒளிபெருக்கி என்ன சொல்வாங்க? நன்றி. மோகம் வந்ததும் மௌனம் வந்தது. நெஞ்சமே பாட்டெழுது அதில் இன்னும் கூட வைக்கவா? ஆமா. மாலையில் யாரோ மனதோடு பேச, மார்கழி வாடை மெதுவாக வீச, தேவன் பூத்ததும் மோகம் வந்ததும் மௌனம் வந்ததும். நெஞ்சமே பாட்டெழுது அதில் மாலையில் யாரோ
மட்டும் கூறு வரட்டும் பாசம் தாண்டி எந்தன் ஆவல் மீது வளையல் ஓசை ராகமாக இசைத்தேன் வாழ்த்தும் பாடலை ஒரு நாள் வண்ண மாலை சூட வளர்த்தேன் ஆசை காதலை நெஞ்சமே பாட்டெழுது அதில் மாலையே யாரோ மனோடு மார்கழி வானை மெதுவாக வீச நானும் காற்று வாங்கி உன்னை பார்க்க கடல் நீர் ஊற்றம் ஓடி வந்து கண்ணை பார்க்க அறிவே நானும் காற்று வாங்கி உன்னை பார்க்க கடல் நீர் ஊற்றம் ஓடி வந்து கண்ணை பார்க்க அடடா நானும் நீரை போல கடலில் வாழக்கூடுமோ அலைகள் வெள்ளியாடையாக உடலில் மீது ஆடுமோ நெஞ்சமே பாட்டெழுது அதில் நாயகன் மாலையே யாரோ மனோடு பேச மார்கழி வாடை மெதுவாக வீச இசைக்குயில் ராஜாத்தி அம்மாள் அவர்களுக்கு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சுப்பிரமணியன் மகன் அருண் அவர்கள் இந்த 200 ரூபாய் அன்பளிப்பளிக்கிறார்கள். அன்பளிப்படுத்தி கௌரவப்படுத்தி அன்பு சகோதரர் அவர்களுக்கு இந்த கலை குடும்பத்தின் சார்பாக நன்றிகள் வணக்கம். சரி, கால நேரம் ஆகிட்டு இருக்கனால தோழி பிள்ளை பார்க்கணும், என்ன விஷயம் கேட்கணும். அதுக்கு முன்னாடி என்னோட சின்ன கற்பனை மட்டும் சொல்லிட்டு நான் போய் அந்த பிள்ளை பார்க்குறேன். பொத்தி வச்ச ஆசையெல்லாம் பத்திரமா இருக்குதையா, மறுபடியும் பிறந்து வந்து உன் கூட வாழுமையா, பட்டாசு தேசத்தில பாசமுள்ள சாமி நீரா, கலங்காம நீ இருக்க கடைசி வர துணை இருந்தேன், இரவோடும் பகலோடும் உன்னிலோ நான் இருந்தேன். சுட்ட சட்ட நனைது தாஜ்மஹால் குடையருவினாவாமயா, இது ஒரு ஆளுக்கு ஒரு கொடையாவும் மேலங்கொட்டி வாமாயா. கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை, என்னுள்ளே பொலியும் தேன்மலை. கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை, என்னுள்ளே பொலியும் தேன்மலை. உன்னை நினைத்திருந்தால் அம்மம்மா நெஞ்சமே துள்ளி குதித்தது தான் எங்கெங்கும் செல்லுமே. ஒளி வீசும் மணி தீபம் அது யாரோ நீ. கண்ணம்மா
செம்பருத்தி பூவை போல மேகமான வாய்மொழி செல்லம் கொஞ்சம் கோடை கூட ஆடினாத மார்கழி செம்பருத்தி பூவை போல மேகமான வாய்மொழி செல்லம் கொஞ்சம் கோடை கூட ஆடினாத மார்கழி பாலிலா உடையிலே உறங்கி போகுதே வானவே சூடிட மேலாடையாகுதே கண்ணம்மா கண்ணம்மா நிலமா உள்ள உன்னை எண்ணமா கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூவிலை என்னுள்ளே என்னுள்ளே ஒளியும் தேனலை உன்னுடைய தோளும் காண கோயிலும் சாமி மணந்த பாலும் காண சோலையாகும் உன்னுடைய தோளும் காண கோயிலும் சாமி மணந்த பாலும் காண சோலையாகும் பாரதி சாயலை கொண்டாட மாற்றுவார் தேவதை தானென தயார போற்றுவார் கண்ணம்மா கண்ணம்மா நில்லம்மா வெட்டி தள்ளம்மா கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூதிலை என்னுள்ளே என்னுள்ளே ஒளிரும் தேவலை உன்னை நினைத்திருந்தாலும் ஆனந்தமே துள்ளி குதித்தது நாடெங்கும் செல்லுவே மழை வீசும் மனிதீரும் அது யாரோ கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூவிலை என்னுள்ளே என்னுள்ளே பொலியும் தேன்மலை மதுரை 88 வட்ட திராவிட முன்னேற்ற கழக வட்ட செயலாளர் ஆர் பாண்டி அவர்கள் இசைக்குயில் ராஜாஜி அம்மாள் அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறார்கள். அன்பளிப்பது கௌரவப்படுத்தி அன்பு இதயத்திற்கு நன்றி நன்றிகள் வணக்கம். ஒளி அமைப்பு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ஞானம் ரேடியோஸ் உரிமையாளர் யார் ஞானசேகரன் அவர்களுக்கு நமது முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அயலக அணி மாவட்ட செயலாளர் அரசு முதல்நிலை ஒப்பந்தக்காரர் திரு VRS பாலமுருகன் அவர்கள் 500 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறார்கள் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். வாங்கண்ணே நன்றி சொல்லுங்கண்ணே. ஒரு 1/2 மணி நேரம் 500 ரூபாய் வாங்கிட்டு சும்மா போகக்கூடாது. பரிசினை வாரி வழங்கிய நல்ல உள்ளங்களுக்கு எங்களது ஒளிபெருக்கி இந்த அண்ணன் விட்டார். எங்களுக்கு அன்பளிப்பு அளித்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் VRS பாலமுருகன் அவர்களுக்கு எங்களது ஞானம் ஒளி அமைப்பாளர்கள் சார்பாக நன்றி கடந்த வணக்கம்.